புதைஞ்சுக்கிற எலும்பு கிட்ட பேசுறாரு எசேக்கியா. அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கீழே வாசிக்கமா. கர்த்தராகிய எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். ஆமென். அப்பொழுது உயிரடைவீர்கள். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ணி உடனே நீங்க என்ன அடைவீங்க? உயிர் அடைவீங்க. கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. மக்கி போன எலும்பு கிட்ட எசேக்கியா பேசுறாருமா. அந்த விசுவாசம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கா? மக்கி போய் ஒண்ணுமே புரோஜனமே இல்லாத எலும்பு கிட்ட பேசுறாரு. ஏன்னா என் சொன்னவரு சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பேசும்போது பாருங்க, அந்த இடத்துல கீழே வாசிங்களேன். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களின் ஆவியை கட்டளையிடுவேன். அப்போது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். கைகளை தட்டுவோம். அல்லேலூயா. பாருங்க, உலர்ந்த எலும்புகள் என்னாச்சு? இப்போ உயிரடைய போகுது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்? நரம்புகளை உருவாக்க போறேன். சதைகளை மாமிசத்தை உருவாக்க. மாமிசத்தை சதை மாமிசத்தை உருவாக்கி நீங்க தோலினால் உங்களை மூடி உங்களுக்கு உயிர் கொடுக்க போறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பேர்பட்ட தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அவர் மகிமையை குறைச்ச இடம் போட்டுறாதீங்கம்மா. அவருடைய பிரசனத்தை குறைச்ச இடம் போட்டுறாதீங்க. பயங்கரமான ஒரு அல்லேலூயா. கீழே வாசி பாருங்களேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. கைகளை தட்டுவாங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை சொன்ன உடனே அங்க ஒரு பெரிய இரைச்சல் கேக்குதா, சத்தம். அல்லேலூயா. இது ஏன் எலும்பு? இது ஏன் கை? இது ஏன் காலு? இது ஏன் மூக்கு? எலும்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. அது என்ன பண்ணுதா? இது என்னது சொல்லி எல்லா எலும்பும் சேர்த்து கொண்டதான். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. அல்லேலூயா. கீழே வாசிச்சு பாருங்களேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கோ தோளால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாது இருந்தது. அல்லேலூயா. என்ன வந்துச்சுமா? நரம்பு வந்துச்சு, மாமிசம் வந்துச்சு, தோலினால் மூடி உருவமாயிடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. கீழே வாசிக்குமா. அப்போது அவர் என்னை பார்த்து